5th படிக்கும்போது மதுரைக்கு டூர் போயிருந்தோம். அப்போ டின்னர் கூட்டு போயிருந்தாங்க ஒரு கடைக்கு. அங்க மொத்தமா பூரி செஞ்சு ஒரு 50 பூரி போல பந்து பந்தா போட்டு அப்படி வச்சிருந்தாங்க. அது பார்த்துட்டு ஒரு பையன் கிளாஸ்மேட் வந்து அப்பளம் பெர்றா பந்து பந்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் உடனே பூரி போய் அப்பளம்னு சொல்றான்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அவன் ஹர்ட் ஆயிட்டான். ஒரு மாதிரி சைலண்டா இருந்தான். நான் வந்து கண்டுக்கவே இல்லை. நான் இது தப்பா சொன்னதை நம்ம கிண்டல் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து எங்க அக்காட்ட வந்து இந்த இன்சிடென்ட்டை சொல்லி அக்கா பயங்கரமா திட்டினா. என்னடா அவங்க வீட்டில் வந்து பூரி செஞ்சிருக்க மாட்டாங்க, நீ வார வாரம் பூரி சாப்பிட்ற, அதனால உனக்கு பூரினா என்னன்னு தெரியுது, அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, அதை போய் நீ எப்படி கிண்டல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ தான் எனக்கு வந்து உரைச்சிது. வந்து அவன் பூரி சாப்பிட்ருக்க மாட்டாங்கிறத வந்து நான் யோசிக்கலை. இப்போ சின்ன பிள்ளைங்கலாம் நிறைய ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்கல்ல, என்கிட்ட அது இருக்குது இருக்குன்ட்டு. மற்ற பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஸோ வந்து நாம தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒரு சின்ன தாட் இது சாப்பிடும்போது ஞாபகம் வந்தது.